வீர வணக்கங்கள். கொங்கு பண்பாட்டு மையம் இது கடந்த 4 வருடங்களுக்கு முன்பாக துவங்கப்பட்டு கொங்கு நாட்டை பூர்வீகமாக கொண்ட அரிய கொங்கரின் தனிப்பெரும் கலைகளையும் கொங்கரின் போர் முறைகளையும் அழிவிலிருந்து மீட்டெடுத்து கொங்கு நாடு மட்டுமல்லாது தமிழ்நாடு மட்டுமல்லாது இந்த உலக தமிழர்களுக்கு மீண்டும் அளிப்பதற்கான ஒரு உன்னத முயற்சியே இந்த சலங்கையாட்டம் என்னும் நமது கொங்கரின் பாரம்பரிய கலையான நிகழ்வுகளாகும். கொங்கு பண்பாட்டு மையம் கொங்கு வெள்ளாளர் இனத்தை சார்ந்த இளைஞர்களால் முறையான பயிற்சி மேற்கொண்டு பண்டைய காலத்தில் நமது வரலாற்றில் இந்த கலைகள் எவ்வாறு பின்பற்றப்பட்டதோ அது அடிக்கிடராமல் மீட்டெடுத்து ஒவ்வொரு ஊரிலையும் இந்த நிகழ்ச்சிகளை நினைத்து நமது பாரம்பரியத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதுதான் கொங்கு பண்பாட்டு மையத்தின் நோக்கமும். அப்படி கடந்த 4 வருடங்களில் இதுவரை ஆன்மீக விழாக்களும் மற்றும் நமது கொங்கு சமுதாய விழாக்களுமாக 300க்கும் மேற்பட்ட நிகழ்வுகளை இதுவரை கொங்கு பண்பாட்டு மையத்தின் இந்த சலங்கையாட்ட குழு நமது காராள வம்சத்தின் வெள்ளாள இளைஞர்கள் நிகழ்த்தியிருக்கிறார்கள் என்ற அறிமுகத்துடன் இதோ நமது அடுத்த ஆட்டம். கொங்கு வெள்ளாளரின் பாரம்பரியம் உலகத்தில் கல் தோன்றா மண் தோன்றா காலத்தில் முன்தோன்றிய மூத்த குடி என்று அழைக்கப்படுகின்ற தமிழ் பெருங்குடிகளில் தலைமகனாகவும் தலை சிறந்ததாகவும் இருக்கும் குடி கொங்கு வெள்ளாளர் என்கின்ற உழுதுண்டு வாழும் நமது பெருங்குடி. அப்படிப்பட்ட நமது கொங்கு வெள்ளாளரின் குலப்பெருமைகள், நமது கொங்கு வெள்ளாளரின் ஆட்சி அதிகாரம் செய்த நமது எல்லைகள், கொங்கு வெள்ளாளரின் திருமண சீர்கள், இப்படி நமது பாரம்பரியம் என்பது மிகவும் பரந்து விரிந்த ஒன்று. அழிந்த கடல் கோள்களால் அழிந்த சிந்து சமவெளி, இன்றைய பாகிஸ்தான் நாட்டில் உள்ள சிந்து சமவெளியில் ஆரம்பித்து கடல் கோள் கொண்ட குமரிக்கண்டம், கடல் கொண்ட தமிழகத்தின் பெரும்பகுதி
இப்படி ஒரு பரந்திட்ட நிலப்பரப்பை அடக்கி ஆண்டவன் கொங்கன். அதற்கு ஆதாரம் இன்றும் சங்ககால இலக்கியங்களில் பல இடங்களில் கூறப்பட்டுள்ளதும் மற்றும் நமது குலப்பெயர்கள் மற்றும் நமது பழக்க வழக்கங்களை சான்றாக எடுத்துரைக்கலாம். அப்படி சிந்து சமவெளியில் இருந்து தெற்கே கடல் கொண்ட குமரி வரை அடக்கியாண்ட வீர வம்சம் கொங்கு வெள்ளாளர் என்கின்ற நாம் பிறந்த இந்த ஒரு மாபெரும் பெருங்குடியாகும். சிந்து சமவெளி நாகரிகத்தின் கடல் கொண்ட பிறகு அங்கிருந்து ஒரு தொகுதி கொங்கு வெள்ளாளர்கள் துவாரகை என்கின்ற மகாபாரதத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ண அவதாரம் எடுத்த துவாரகை என்னும் இடத்தில் சென்று பதியம் கொண்டார்கள். யாதவ குலத்தில் உதித்தவர் ஸ்ரீகிருஷ்ணர். அதே ஊரில் நமது கொங்கு வெள்ளாளக்குடி இப்பொழுது தூரன் குளம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த குளமாகப்பட்டது துவாரகையிலிருந்து பிறகு கிருஷ்ண பரமாத்மாவின் நிறைவுக்கு பின்னால் குஜராத் என்கின்ற துவாரகையில் இருந்து இடம்பெயர்ந்து இப்பொழுதுள்ள கர்நாடகா மாநிலத்தில் துபரன்பதி என்கின்ற ஊரில் பதிகொண்டது. அதுவும் பின்னால் மாற்றப்பட்டு எருமைநாடு என்று அழைக்கப்பட்டும் எருமையூர் என்று அழைக்கப்பட்ட இன்றைய மைசூர், மகிசம் என்றால் சமஸ்கிருதத்தில் எருமை என்று பொருள், எருமையூர் எருமை நாடு என்று அழைக்கப்பட்ட கொங்கு வெள்ளாள நாட்டின் தலைநகரத்தை பின்பு பார்ப்பானியர்கள் மகிஷாபுரி என்றும் மைசூர் என்றும் மாற்றி அழைத்தார்கள். அது மட்டுமல்ல, இந்த ஒரு பெரும் நிகழ்வு கொங்கு வெள்ளாளனின் வழித்தடங்கள் செல்லும் இடத்தில் ஒரு பெரும் நிகழ்வு நிகழ்ந்து கொண்டிருந்த பொழுது ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு மண்ணிலும் ஒவ்வொரு கலைகளிலும் நமது பதிவுகள் இந்த பாரத தேசத்தில் முழுமையாக பரவி கிடக்கின்றது. அப்படிப்பட்ட கொங்கு வெள்ளாள இனம் விழித்திட வேண்டும் என கொங்கு வெள்ளாளர் இனத்தில் தூரன் குலத்தை சார்ந்தவன். ஆனால் கலைஞர் தொலைக்காட்சியில் இப்பொழுது ரோமாபுரி பாண்டியன் என்கின்ற ஒரு நெடுந்தொடர் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதில் வேலிகுணாரசன் என்று 1000 முறை உச்சரித்தாலும் அவன் கொங்கு வெள்ளாளர் கவுண்டன் என்று சொல்ல இன்றும் தயங்குகிறது. கொங்கு வெள்ளாளரின் பெருமைகள் மீட்டெடுக்க வேண்டியதில்லை.
கபிலர் என்கின்ற சங்ககால புலவர் அங்கவை சங்கவை என்கின்ற நமது கடையேடு வள்ளலில் ஒருத்தரின் பெண்களை அந்த இருங்கோவேளை மனமுடிக்குமாறு கேட்ட பொழுது அவர் மறுத்து விடுகிறார். அதன் பின்பு நடந்தவைகள் பல்வேறு சினிமாக்களிலும் பல்வேறு கலாச்சார இன்றைய திராவிட கலாச்சார நிகழ்ச்சிகளும் சித்தரிக்கப்படுகின்றது. ஆனால் கொங்கு வெள்ளாள சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பேரரசர்களாக இருந்தார் என்ற உண்மை தொடர்ந்து மறைக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்ல, சேர மன்னர் இந்த கொங்கு நாடு என்பது சேர நாட்டின் ஒரு பகுதி. கொங்கு நாடு ஒரு காலத்தில் குடகுமலையிலிருந்து தெற்கே குமரிக்கடல் வரை பரவி விரிவித்திருந்தாலும் பின்பு சேர நாடு என்பதும் கொங்கர்கள் தான் சேரர்கள் என்பதையும் இந்த வரலாற்று ஆவணங்கள் பதிய மறுக்கின்றன. ஆதனும் பூதனும் ஐயனும் கருப்பனும் நமது தமிழ் பெருங்குடிகளின் காவல் தெய்வமாகவும் சாத்தன் இவர்கள் அனைவரும் தமிழ் பெருங்குடியின் தலைமகன்களாகவும் மற்றும் காவல் தெய்வங்களாகவும் வணக்கப்படுகிறார்கள். ஆதனை தந்தையாக கொண்டவர்கள் ஆந்தை குலத்தினர். அதே போல சாத்தன் என்பது வணிகர் குழுவின் தலைவனான் சாத்தன் என்று அழைக்கப்பட்டான். அப்படிப்பட்ட சாத்தனை தந்தையாக கொண்டவன் சாத்தந்தை என்றும், போதன் என்பவன் அன்று வடக்கிருந்த ஆரியர்கள் நடுக்கும் அளவிற்கு மாபெரும் வீரனாக இருந்தான். அந்த போதனை தந்தையாக கொண்டவன் பூந்தை குலம் என்றும், கொங்கு வெள்ளாளர்களின் ஒவ்வொரு குலப்பெயர்களும் அந்த மாபெரும் சரித்திரங்கள் பொதிந்துள்ளன. பண்டைய இந்தியாவில் வடநாட்டில் இருந்த வட இந்தியர்களும் ஆரியர்களும் தெற்கே நமது கொங்கு வெள்ளாளர்களை கண்டு நடுங்கினார்கள். அப்படி வீரம் செறிந்த ஒரு மாபெரும் இதிகாசங்களுக்கும் சரித்திரங்களுக்கும் சொந்தக்காரர்கள் இந்த காராள கொங்கர்களாவார்கள். தென்புலத்தார் தெற்கு திசை இன்றும் வாஸ்துவில் பார்த்தால் தெற்கு திசை யமனுக்கு சொந்தம். இது வடக்கே இமயமலை சாரலில் இந்து சமயம் படைக்கும் பொழுது வட ஆரியர்களால் எழுதப்பட்டது. அப்படி தென்புலத்தார் என்பவர்கள் யமனுக்கு ஒப்பானவர்கள். ஏனென்றால் வீரமான இந்த கொங்குப்படை ஒவ்வொரு முறை ஆரியர்களை நோக்கி வடக்கு நோக்கி படையெடுக்கும் பொழுதெல்லாம் அங்குள்ள வட இந்திய மன்னர்களையும் வீரர்களையும் வெட்டி வீழ்த்திய ஒரு வீர பெருமை நமது கொங்கர்களுக்கு உண்டு. அதற்காகத்தான் தெற்கிருந்து வருபவர்கள் யமன் என்றும் அரக்கர்கள் என்றும், தெற்கிருந்து வருபவர்கள் யம திசையிலிருந்து வருகிறார்கள் என்ற ஒரு பழமொழி வட இந்தியாவில் பரவி வந்தது. அவர்களுக்கு சிம்ம சொப்பனமாகவும் யமனாகவும் விளங்கிய நமது வீரத்தை மீட்டெடுத்து மீண்டும் கொங்கன் நாடாள வேண்டும், இந்த காராள வம்சம்
வீரம் வென்ற மண்ணே வெள்ளாள சீமை இது வெறப்பா நின்னுக்கிட்டு வெட்டி சாச்சமடா ஆள் போல் தலை தோங்கி அருகு போல் வேரூன்றி வாழையடி வாழையாக வந்த வம்சமங்க மண்ணை நம்பி ஏறோங்கி மலையை நம்பி வேறு விதைச்சு மலையும் போயிட்டு போச்சு மனசெல்லாம் ஓட்டு போச்சு 1000 அடிக்கு மேலே ஆள்குழால் கிணறு வெட்டி அதுலையும் தண்ணியிலே கவன மக்க தவிச்சாங்கோ பெத்த புள்ளைக்கும் பேர புள்ளைக்கும் வெச்ச கூட சோறு போடும் முன்னே தென்னையும் தடுத்து வச்சு சாமி தென்னையும் காய் கருகுதுங்கோ தேங்காய் துருங்குது